வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜெயா டிவியின் பாலே கொசங்க. இட்ஸ் யுவர் கேர்ள் நீனா. நானுதான் நீங்கள் நிக்கி நிக்கி நிக்கி. இந்த எபிசோட் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்க போகுது நிக்கி. எனக்கா? எஸ், உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. உனக்கு தான் பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமே. எஸ் எஸ் எஸ். ஸோ இந்த எபிசோடுக்கு வந்து நம்ம மகளிர் குரூப் மட்டுமே வந்திருக்கிறாங்க. மகளிர் குரூப்பா? எஸ். ஸோ நம்ம லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஆஃப் வாலு பசங்க கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாங்க. எங்க கை தட்டுங்க. ஆடு கை. வாவ் கேர்ள்ஸ், செம்மையா ஆடிட்டீங்களே. எப்படி பிளான் பண்ணிட்டு வந்தீங்களா எல்லாருமே? இன்னைக்கு நம்ம போறோம், மாஸ் பண்றோம். அப்படி நாங்க வீட்ல பிளான் இல்ல, அங்கேயே பிளான் பண்ணிட்டோம். அங்கேயே பிளான். ஆஹா, என்ன இன்னைக்கு ஸ்பாட்ல பிளான் பண்ற குரூப் வந்திருக்கு இன்னைக்கு. ஆஹா, நீங்க தான் ஸ்பாட்ல பிளான் பண்ணீங்களா? நானும் பண்ணுவேன். பார்க்கலாங்க. நீங்களா வாயாடிங்களா, நான் வாயாடியான்னு பார்த்துடலாங்க. பார்க்கலாம் அவங்க எவ்வளோ டேலண்டட் கிட்ஸ்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ தேங்க்யூ கேர்ள்ஸ் வந்ததுக்கு நம்ம வாலு பசங்க ஷோக்கு. அழகா அங்கே போய் உட்காந்துக்கோங்க, பார்க்கலாம். ஸோ நிக்கி, எஸ் நீனா, நம்ம அவ்வளோ க்யூட்டாக நம்ம வாலு பசங்களை இவ்வளோ கேர்ள்ஸ் அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. ஆர் யூ ஹாப்பி? ஐ ஆம் ஹாப்பி. அப்போ ஆரம்பிக்கலாமா? சரிங்க. அதுக்கு முன்னாடி என்னது? ஓ அதுவா? சரி பண்ணுங்க. ஓகேங்க. ஜுங்குல கரெக்டிரிகிரி. ஹாப்பியா? ஆங்க அக்கா கிட்ட கிட்ட பேசலாமே. குட்டுக்கோ போலாமே, வாங்க. ஹாய், என்ன போகுது? என்ன பண்றீங்க? நிகிஸ்தா தேங்க் யூ. ஹாய் கேர்ள்ஸ். ஹலோ. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு அழகா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஹூஸ் தட்? நீ என்ன கேட்டா அவங்கள கேளுங்க. ஹாய். ஹாய். உங்க பேர் என்னதுங்க? ருத்ரஸ்ரீ. என்ன ஸ்ரீ? ருத்ரஸ்ரீ. ஆஹா, டிஃபரெண்டா இருக்குது பேரு. எங்க இருந்து வரீங்க ருத்ரஸ்ரீ? பள்ளிப்பேட்டையில இருந்து. எவ்வளவு தூரம் பள்ளிப்பேட்டை? அவ்வளோ தூரத்துல இருந்து நிக்கிய காக்கா வந்தீங்க? ஆமா. ஆஹா, யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானு, அம்மா, டாடி, தங்கச்சி, அத்தை, ரித்திகா, அவ்வா. ஃபர்ஸ்ட் ரோல ஜாங்கா இருந்ததுக்கு காரணமே உங்க ஃபேமிலி தானா? ஆஹா, இவ்வளோ பேர் கிளம்பி வந்திருக்கிறீங்க. ஏன் கிளம்புறேன் நான் எல்லாரும் கூட வந்துட்டாங்களா? இல்ல, ஒன்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பாப்பா, ஜாலி ஃபேமிலியா இருக்காங்க போல இருக்கு. நிக்கி கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது உங்களுக்கு? நிக்கி சிரிக்கும் போது தான் எனக்கு பிடிக்கும். வேணா பயந்துருவா. இதுக்கப்புறம் அதை சொல்லவே மாட்டா அவ. அங்க பாருங்க ஒருத்தவங்க. ஹாய். ஹாய். அடாடாடாடாடா, அழகா இருக்கிறீங்களே. வாட் இஸ் யுவர் நேம்? ஹாஹா ஹாசினி. அது என்ன ஹாஹா ஹாசினி? அந்த டயலாக் தானே ஹாஹா ஹாசினி? அதுவா? படத்துல பார்த்தேன். அதுதான் நான் கேட்டேன். ஹாசினி. அது நான் ஹாசினி மாத்திட்டேன். அடாடாடாடாடாடா, ஒரே கியூட் தான் இந்த வாரம் போல இருக்கே. யாரெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? ஹாஹா ஹாசினி. மம்மி, என்னோட பாட்டி. எனக்கு 2 பாட்டி, என்னோட தாத்தா. இவ்வளோ பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில இருந்து ஆறுமுகம் தெரு. எனக்கு புரியாத ஒரு அட்ரஸா இருக்கு. இதான் உங்க அட்ரஸா? ஆமா. சரி ஹாசினி, நான் கேக்கட்டா? சொல்லு. கையில என்னது அது? மந்திரக்கோள். மந்திரக்கோளா? ஆமா, நான் நிக்கி மனுஷனும். என்ன மனுஷனாக்க போறாங்களா? உங்கள மாதிரி தான் இவங்களா? சேச்சே, இவளோட நல்லா ஆக்க மாட்டீங்க, இவ்வளவு மாதிரி ஆகுறீங்க. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் உன மனுஷனா மாறி நிக்கி, நிறைய விஷயம் கத்துக்கோ. நானும் ட்ரை பண்றேன், நீ கத்துக்கிற மாதிரி இல்லைல்ல. இப்பயாச்சும் தெரிஞ்சு ரெடி, நீ மனுஷனா மாத்திரலாம்ல. கிளம்புறதுக்குள்ள மனுஷனா மாத்திரணும். ஓகே. நீனா என்ன? நான் மனுஷனா மாறல, உன் கணக்கு. அது ஏதாவது பண்ணுவான்டா, புதுசா பிளான் பண்ணுவோம். எனக்கு நிக்கி இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆஹா, என்னவா மாத்தலாம்? நீங்க இப்படி இருக்கதான் அழகா இருக்கு. ஆஹா, நைஸ் ஹாசினி. நாங்க நிறைய விஷயம் நீங்க மேஜிக் பண்றீங்க. நீயும் நானும் ஒண்ணு. இது காந்தி பிறந்தாங்க அண்ணே அந்த மாதிரி. ஏன்னா நானும் மேஜிக் பண்ணுவேனே. சோ 2 பேரும் பண்ணலாம். ஆமா. டான். சோ அடுத்து பாருங்க ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு. ஆஹா, என்ன ஒரு சிரிப்பு.
உங்க பேர் என்னதுங்க மேடம்? லாரண்யாஸ்ரீ. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அம்மா, அண்ணன், அவ்வளவுதான். நைஸ். யாரு கூட்டு வந்தாங்களே இந்த ஷோக்கு? அம்மா. அம்மா தானா? அக்கா ஆளுக்கோசங்க அம்மா தான் காக்குறாங்களா? ஆமா. அப்படியா? நீங்களும் காக்குறீங்க தானே? ஆமா. சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல பாரு. நைஸ். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? நீங்க பார்த்துட்டு தான் இருக்கோங்க, நீங்க பேச்ச ஆரம்பிங்க அப்படின்றாங்க. அப்படியா சொல்ற நீ? ஆமா. ஆஹா, ஒரு தினிஷாதான் பேசுதுங்க நீ. அடுத்து ஹாய். ஹாய். அடடடடா, நல்லா இருக்குது எங்க, வித்தியாசமா இருக்குது எங்க இந்த ட்ரெஸ். ஹாய், உங்க பேர் என்னதுங்க? லாரண்யாஸ்ரீ. அவங்க ராஜஸ்ரீ. என்ன இல்ல ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீயா வந்திருக்கிறீங்க? ருத்ரஸ்ரீ இல்ல எதுக்கு? உங்க பேர் என்னது? ஐயோ, உங்க பேர் என்னதுடா? ராஜஸ்ரீ. எங்க இருந்து வரீங்க ராஜஸ்ரீ? மேன்மருவத்தூர். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா. அக்காடா, வணக்கம். ஓகேங்க, வணக்கம் வணக்கம். அவர் தான் தம்பிங்களா? ஆமா. தம்பிக்கு யாரு? கோபிச்சரண். ஓகே, தேங்க்யூ. வந்ததுக்கு எல்லாரும் என்கிட்ட பேச ரெடியா? ரெடியா? நிக்கி கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கேக்குறீங்களா? ரெடி. எஸ். ஆஹா, ஒரே எக்ஸைட்டடா இருக்கிறாங்க இன்னைக்கு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு பாத்துக்கோயே. ஓகே ஓகே, எல்லாம் ஒரே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீயா வந்திருக்கீங்க. என் கறி இன்னைக்கு ஸ்ரீன்னு மாத்திட்டா. இஷ்டம். ஓகே, சரி பேசலாமா நீனா? எஸ், பேசலாம். அதுக்கு முன்னாடி பிரேக் தானே? எக்ஸாக்ட்லி. பரவாயில்ல, இப்பதான் ஃபார்முக்கு வரான். பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம கிட்ஸோடலாம் உட்காந்து எவ்வளோ ஆளு குழந்தைன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதானே? அதே தாங்க. வாங்க வாங்க, எவ்வளோ குழந்தைங்க காத்தீங்களாங்க? எஸ். அதுல யார்கிட்ட ஃபர்ஸ்ட் பேச போறீங்க இன்னைக்கு? நான் ஃபர்ஸ்ட் பேச போறது காட்டாவே காட்டிட்டா. பாடுங்க. மஞ்சா காட்டுங்கண்ணா, என்ன கொஞ்சி கொஞ்சி போனா. வாங்க ருத்ரஸ்ரீ, வாங்க. ஹாய் ருத்ரஸ்ரீ. ஹாய் நிக்கி. ஜாலியா இருக்கா? இருக்கு. இன்னும் ஜாலியா இருக்கும் பாருங்களேன். சரி, உங்களுக்கு அனிமல்ஸ்லாம் பிடிக்குமா? பிடிக்கும். என்ன அனிமல் பிடிக்கும்? சிங்கக்குட்டி பிடிக்கும், அப்போ யானைக்குட்டி பிடிக்கும், பூனைக்குட்டி பிடிக்கும், குரங்குட்டி குரங்குட்டி பிடிக்கும், நாய்க்குட்டி பிடிக்கும். மனுஷக்குட்டி? மனுஷக்குட்டி பிடிக்காது. பிடிக்காது. ஏன் எல்லாம் குட்டி குட்டியாவே பிடிச்சிருக்கு? எனக்கு குட்டி தான் பிடிக்கும். குட்டி தான் பிடிக்கும். ஏன் குட்டியா இருக்கையில தான் கியூட்டா இருக்கும்ல? ஆமா. பெருசா வளர்ந்துச்சுன்னா நல்லா இருக்க மாட்டேங்குதுல்ல? நீ கூட தான் கியூட்டா இருக்க. ஆனா நான் தான் வளர்ந்துட்டேனே. அதனால கியூட்டா இருக்க. ஓஹோ, வளர்ந்தாலும் கியூட்டா இருக்கேனா நானு? எந்த விஷயம் என்கிட்ட கியூட்டா தெரியுது சொல்லு. நீ ட்ரெஸ் போட்டிருக்கல, அதான். நானே பக்கத்து வீட்டுல காயா போட்டிருந்தது திருட்டிட்டு வந்து மாட்டிருக்கேன். இதை போய் கேட்டுன்றா நிக்கி, நீங்க சபையில பேசிட்டீங்க. சாரி. சரி, யாரும் அவ்வான்னீங்களே, அவ்வா எங்க? அவங்கதான் அவ்வாவா? ஹாய். அவ்வாங்கால அவ்வளவு காசுங்க. அவ்வா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது? நேற்று வெள்ளை கோட்டு போனா. சரி, இப்ப அவ்வா வந்து இவ்ளோ பாசமா இருக்காங்க உங்ககிட்ட எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவ்வாக்கு வந்து நீங்க ஒரு சயின்டிஸ்டாவே ஒரு விஷயம் வந்து நீங்க அவ்வாக்கு இன்வென்ட் பண்ணி தர போறீங்க. ஒரு விஷயம். இன்னொரு அவ்வா கூட இருக்காங்க. இன்னொரு அவ்வா இருக்காங்களா? எந்த அவ்வாக்கு இப்ப நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சு தருவீங்க? சயின்டிஸ்டாயே ஒண்ணு பண்ணி. பார்வதி அவ்வாக்கு. பார்வதி. சரி, பார்வதி அவ்வாக்கு என்ன வந்து நீ சயின்டிஸ்டாயே ஒரு விஷயம் வந்து நீ கிரியேட் பண்ணி தருவ? ரோபோ. ரோபோ? அடடே, என்ன பண்ணு அந்த ரோபோ? சொல்ற வேலையில செய்யும், ஜாமான் அழுக்கும், தோசை ஊற்றும், அப்புறம் துணி துவைக்கும், அப்புறம் வீடெல்லாம் கூட்டி எடுக்கும். அதாவது மேடம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வீட்டு வேலை செய்ய வைக்க போறாங்க. இதான மேடம்? இது வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுட்டு போலாம்ல? நோ, ஒன்லி ரோபோ தானா? ஐ திங்க் நீங்க எந்திரன் காத்திருக்கீங்கன்னு. கரெக்டா? சுட்டி சுட்டி ரோபோ அதானே? ஆமா. சரி, அப்படி ஒரு ரோபோ கண்டுபிடிக்கிறீங்க, ஓகேவா? அந்த ரோபோக்கு என்ன பேர் வைக்கலாம்? நிக்கி. என்ற பேரா? என்ன கண்ணு இப்படி சொல்லிட்டேன்? நிக்கி 2.1 வச்சிருவோமா? வச்சிரேன். வச்சு என்ன வீட்டு வேலை செய்ய வைக்க போறேன், அதானே? ஒன்ன வைக்க மாட்டேன்.
அந்த ரோபோவை கிளவர் கேர்ள். சரி, ரோபோ பண்ணுல என்னெல்லாம் வாங்கணுங்க? எதை வச்சு ரோபோ பண்ணுவாங்க? நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு. அதான் என்ன மெட்டீரியல் உனக்கு தெரியுமா? எனக்கா? தெரியுங்க. சொல்லு. சிறிதளவு அயன் ராட், சிறிதளவு மெட்டல், சிறிதளவு நிக்கல், கொஞ்சம் நிக்கிக்கர் வேண்டும் என்றால் கொஞ்சம் நக்கல், எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவையாக கலத்து மிதமான சூட்டில் தயாரித்தால் ரோகோ ரெடி. கொஞ்சம் தமிழ்ல சொல்ல, புரியல. இவ்வளோ நேரம் தமிழ்ல தானே உங்க ஆட்டலாடுத்தானோ? அது நீ சேர்த்து சேர்த்து சொல்றதுனால புரியல. நீ தமிழ்ல சொல்ல. அது நீங்க பெரியவங்களான்னு இந்த எபிசோட கோட்டுக்காருங்க அங்க புரியும். சரி, நிக்கி கிட்ட கேள்வி எல்லாம் கேளுங்க. நீங்க இவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் கேர்ளா இருக்கீங்க. கேளுங்க. எனக்கு கேளுங்கயா. பதில் சொல்லிடு பாப்போம். நீ கேளுங்க பாக்கலாம். பல்லு வலிக்கு என்ன காரணம்? பல்லு வலிக்கு பல்லுதான் காரணம். கரெக்டே. ஆமாவா? இது நல்லா இருக்கே. ஒரு மீன் வந்து ஒரு பிக்சரை பார்த்துட்டே இருந்துச்சான். அந்த பிக்சரை பார்த்துனே இருக்கும் போது ஒரு திமிங்கல வந்து அந்த மீனை சாப்பிடலாம்னு நினைச்சிட்டான். ஆனா சாப்பிடவே முடியல. ஏன்னா அந்த திமிங்கலம் வெஜிடேரியன் இல்ல, அந்த திமிங்கலுக்கு பல்லியே இல்லையா. இது புதுசா இருக்குங்க. ரொம்ப புதுசா இருக்குங்க. வாவ், சூப்பர். அவ்வளோ அழகா பேசிட்டீங்க. தேங்க்யூ. அந்தத்துக்கு எல்லாரும் ஒரு குளத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. செல்லத்துக்கு தேங்க்யூ. சூப்பரா உங்களோட ஃபேவரட் மஞ்சா காட் மைனா வந்துட்டாங்க. எஸ் ருத்ராஷி வந்துட்டாங்க. அடுத்த கொடியா ஹாசினி வாங்க. ஹாய் ஹாசினி, உங்களை காத்தாலே சந்தோஷமா இருக்கியே. அது எனக்கு மட்டும் என்ன தெரியும்? உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏன்னா நீங்க மேஜிக் கேர்ள் தானே. சரி, நீங்க இவ்வளவு சங்கத்து கொண்டு ஹாசினி அட கியூட்டா பண்றீங்கல்ல. ஆமா. உங்களை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்ன விஷயம்? அது எப்படி நான் பப்ளிக்கா சொல்றது? சொல்லு, பரவாயில்ல. நீங்க உங்க அம்மாவை அடிக்கிறீங்களாங்க? ஆமா. ஏன்? ஏன்னா நான் ஏதாவது பண்ணா என் அம்மா என்னை திட்டா. நான் ஒண்ணுமே பண்ணாமலே திட்டா. ஏன் திட்டான்னு எனக்கு தெரில. ஆனா நான் படுத்துக்கிறேன். ஒரு நாள் என் அக்காவை என்னை வச்சு கதவை பூட்டிட்டா. என் அக்கா என் பாட்டி தூங்க தான் போய் போட்டேன். அதுக்கே நீங்க அம்மாவை அடிச்சீங்க? நான் அடிக்கல, நான் போய் படுத்துக்கிட்டேன். என் அம்மா கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் அக்கா உள்ள வந்தான். நான் என்ன கேட்டா நான் என்னவோ சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆக மொத்தம் நீ அங்க அடிச்சதை ஒத்துக்க மாட்டேன். உங்க அங்க ஒத்துக்குவாங்களே அக்காதர் சொல்லுங்க. அப்பப்ப அடிப்பா. ஏன், எதனால அவளுக்கு உங்க அடிக்கணும்? ஏன்னா வந்து அவ பண்றது சிலது ரொம்ப கோவம் வரும். ஸோ நம்ம ஏதாவது பண்ணிடுறதுக்குள்ள அவ என்ன அடிச்சுட்டு ஓடி போயிடுவா. இது என்னன்னா அடிக்கிறது இல்ல, தற்காப்புகளை. நீங்க டென்ஷன் ஆகி கண்ணு சாத்துட்டு கால ஐயோ அங்க நாங்கள அடிக்க போறாங்க, நாங்களே அடிச்சிடுவோம் டக்கு அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அதேதான். இது என்ன மேடம் புது டாக்டிக்ஸா இருக்கு? ஆமா, என் அம்மா என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சல்லுன்னு ஓடி போய் பின்னாடி. எப்படி அம்மா உங்களை அடிக்க போறாங்கன்றதை நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா என் அம்மாவுக்கு கோவம் வந்துருங்கிறது என் மூளை எனக்கு சொல்லிடு. மூளை சொல்லுதா? அம்மா கோவம் வந்தா என்னெல்லாம் நடக்கும்? மூஞ்சில என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும்? இப்படி கோவமா. ஏன் உங்க வீட்டுல எல்லாரும் இப்படி குடிஞ்சுட்டு குத்து காத்தா கோவமா? அது எனக்கு மட்டும் என்ன தெரியும், அது என் அம்மாவுக்கு தானே. சரி, ஹாசினி கோவம் தான் எட்டு குளிப்பாங்க. போராடுவோம் அந்த மாதிரி இருக்குது. கோவங்காய் இல்லையே. நான் இப்படி பண்ணி அம்பு விட்டுட்டேன். அப்பா, ஓ அம்பெல்லாம் விடுவீங்களா? ஆமா. கிளாஸ்லாம் போயிருக்கீங்களா? இதான் வந்து இங்கேருந்து இது வச்சு இப்படி அம்பு. சரி, உங்களோட ஆம்பிஷன் தான் என்ன ஆக போறீங்க? நான் டாக்டர் ஆக போறேன். டாக்டர்? ஏன் உங்க ஃபேமிலியில யாரும் டாக்டர் இருக்காங்களா என்ன? யாருங்க இல்லையா? அதனால தான் அவ சூஸ் பண்ணிருக்கா. நான் பிறந்த இடத்துல டாக்டர் ஆக போறேன். இல்ல டாக்டர்னா என்னடா பண்ணுவாங்க? டாக்டர் யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு அட்மிஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா இது பண்ணுவாங்க. இது அதான் எது? ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் காலில்
அடிபட்டுச்சுன்னா பேண்டேஜ் போடுவாங்க. ஓகே, இதெல்லாம் தான் டாக்டர் பண்ணுவாங்க. நைஸ், பரவாயில்லையே. சூப்பர்டா. இவ்வளோ அழகா பேசுறீங்களா? ஏதாவது பாட்டு பாடுவீங்களா? லைக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல? பாடுறேன். சூப்பர். என்ன லாங்குவேஜ்ல பாட போறீங்க? அந்த லாங்குவேஜ் மறந்துச்சு. லாங்குவேஜ் பேரு மறந்துருச்சு, பட் பாட்டு தெரியும். நீங்க பாடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். चकसाती चौकली बरकलाई टोकली टोकली में आम के नहीं पतरे नाम के नाम. பாருங்க, நல்லா இருக்குல்ல? ஏங்க பாடுங்க மேடம். అవి అవి కూర్చున్నా ఆమె హ్యాపీ చూస్తున్నా. சூப்பர் ஹாசினி, டோக்கரிங்க டாட்டா அழகா காட்டிங்க. தேங்க்யூ. சூப்பர். ஒரு கழுத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுல்ல? எஸ். டோக்கரிங்க டானி தங்க சக்கா. அடுத்து நான் இன்னொரு பாட்டு கேட்கணுங்க. அதுக்குன்னா நீங்க அடுத்த கிட்ட கூப்பிடணும் இல்லையா? ஓகே, லாரண்யா ஸ்ரீ வாங்க. ஹாய் லாரண்யா ஸ்ரீ. ஹாய் நிக்கி. இந்த பேரே ரொம்ப யூனிக்கா இருக்கேடா. மீனிங் தெரியுமா? அது தெரியாது. தெரியல. தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு? யார் பேர் வச்சா? அம்மா. அம்மா. அம்மா நேம் மீனிங் என்னது? கிரேஸ்ஃபுல். கிரேஸ்ஃபுல். ஆஹா, கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அங்க இதுங்கிறது அங்க வித்தியாசமா பேர் வைப்பாங்களா? ஆமா. அண்ணனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நிதிஷ். நிதிஷ் நல்ல பேர் வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுல போனா போட்டு அடிச்சுட்டு யார் அடிக்கிறாங்க? அந்த அண்ணன் நிதிஷ் தான். யாரு? நீனாடு தொக்கையோ மாட்டிருக்கானே அவனா? ஆமா. ஏய் நல்லா இருக்குடா அவனுக்கு, நீயே வச்சுக்கோ. ஏய் இந்திரா, அந்த குழந்தை அடிக்கிறாங்க உங்க. ஆமா. எதுக்கு? ஒண்ணுமே பண்ணாம தானிமா. ஒண்ணுமே பொய்யாவே ஐயாங்களா? ஏன் அடிக்கிறாங்க? ஏதாவது ரீசன் இருக்கும்ல. அவன் பொருள்ல நான் மட்டும் தொடக்கூடாது, ஆனா என் புள்ள சும்மா சும்மா எடுத்து தூக்கி போகும். சரி, உங்க ஃபாதர் வந்து எங்க இருக்கிறாரு? பெங்களூர். ஃபாதர் அங்க மிஸ் பண்றீங்களாடா? ஆமா. எவ்வளவு மிஸ் பண்றீங்க? இவ்வளவு. இவ்வளோவா? என்ன விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப அப்பாவை வந்து மிஸ் பண்ண வைக்க சிச்சுவேஷன்ஸ் என்னது? அவங்க வந்து வீட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்தா நான் சொல்ற மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. நான் கூப்பிட்டா நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு பேட் வேர்ட்ஸ் எது குட் வேர்ட்ஸ் எதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லி தராரா ஃபாதர்? ஆமா. அடடட, ரொம்ப நல்ல ஃபாதரா இருக்கிறாரே. ஆனா உங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்று விட்டுட்டு ஏதோ கோவா போயிட்டாங்க, அதனால ஏதோ பிரச்சனை அப்படின்னு உங்க அண்ணா சொன்னா? ஆமா. என்னாச்சு? அவங்க வந்து அந்த மாதிரி டூருக்குலாம் என்ன கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அவங்க மட்டும் போயிட்டு வராங்களா? அம்மாவும் அப்பாவும். எப்போ போனாங்க? அதுதான் அது தெரியல. கேப்போ இருங்க. தஞ்சாவூர் விட்டுட்டு போயிட்டாங்க. தஞ்சாவூர் விட்டுட்டு போயிட்டாங்க, கோவாக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி எல்லா இடத்துக்கு விட்டுட்டு போறாங்க. கேட்க மாட்டியா நிக்கி அப்படின்னு என்ன கேக்குறா. நான் என்ன பண்றது? இல்லை, என் ஹஸ்பண்டோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக கோவா போயிருந்தோம். ஸோ அது வந்து கப்புள்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரீ. விட ஸ்பவுஸ் மட்டும் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க கம்பெனியில். கிட்ஸுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும். செலவுன்னு விட்டுட்டு போயிட்டாங்கடா. அப்படி இல்ல, அவங்க கம்பெனில வைஃபை மட்டும் தான் கூட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இல்ல, சில்ட்ரன்ஸ் கூட்டிட்டு வரல. அவங்ககிட்ட நிறைய பண்ணல, சோ கூட்டிட்டு போறல. நாங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். மேனேஜருக்கே ஃபோன் போட்டு கேட்டோம். சரி, உங்க வீட்ல எப்படி சமையல் இருக்கும்? என் வீட்டுல கொஞ்சம் சுமாரா இருக்கும். எது சுமாரா இருக்கும்டா? சுமாரா இருக்கிறதே இட்லி தோசை தான். சரி, என்ன சூப்பரா இருக்கும்? சூப்பரா இருக்க டிஷ் பிரியாணி நல்லா இருக்குமா? அதான் அவங்க தண்ணி செஞ்சு கொடுப்பாங்களே. தனியா பிரியாணி செஞ்சு தராங்களா? வாட் இஸ் திஸ் தனியா பிரியாணி? பிரியாணினாலே கொஞ்சம் அரிசி மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், சாதம் மாதிரி. ஆனா இவங்க பிரியாணிலே குழம்பு வச்சு கொடுப்பாங்க. பிரியாணி குழம்பு மாதிரி இருக்குமா? அந்த சாதத்திலே தண்ணி மாதிரி இருக்கும். ஏய், உங்க அம்மா பழைய சாதத்துல குழம்பு ஊத்தி கொடுத்துட்டாங்கடா. மேல சிக்கன் கிஸ்லாம் கொண்டு நீயும் ஏங்க வந்துட்ட? அதானே? அதனால சிக்கன் பிரியாணி தானே செஞ்சாங்க. அங்க ஐஸ் பிரியாணி கொடுத்துருக்காங்க, சிக்கன் பிரியாணி இல்லையா? ஏங்க வந்துட்டியே?
இவ்வளோ நொந்து போயிருக்கிறீங்களே. சே, நான் உனக்கு பிரியாணி கட்டி தரேன் சரியா? இவ்வளோ வாய் பேசுறீங்கல்ல, வாய் கிழிய பேசுறீங்கல்ல, எங்க கவிதை ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன், நீங்க குட் கேர்ள். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு பேர் விக்கி மீன் பிடிக்க போடுவாங்க தூண்டில கொக்கி உன் போறமா துருக்கி இங்க உனக்கு வாங்கி தரது வரைக்கும் உன் காலை சுருக்கி நீ பாத்ரூம்ல வலிக்கி. ஹலோ, என்னது இது? நான் எப்படி சொல்லுவேன்? என்னங்க நாங்க டிஆர் ஹேன் மாதிரி இப்படி பேசிட்டீங்க. நாட்டு லேசன மாத்துனா அப்படியே குட்டி டிஆர் தான். பயங்கரமா இருக்கே. எவ்வளோ நேரம் உட்காந்து எழுதுனீங்க இதெல்லாம்? ஒரு நாளே கத்து. யார் இதனோட லிரிசிஸ்ட்? யார் எழுதுனது? அம்மா அப்பாவும் 2. ஓ, நான் எப்படி என்ன இப்படிலாம் தோணுச்சு? நிக்கி விக்கி வலிக்கி அடாடாடாடா. நிக்கி எல்லாரையும் கலைக்கிறாரு, நம்ம கொஞ்சம் கலாய்ச்சி பார்க்கலாமே. தான் சரி, நீங்க என்ன கலாய்ங்க பார்க்கலாம். நான் கலாய்ச்ச வரிகள் தான் அதெல்லாம். இந்த அங்காக்களுக்கே இதான் வேலை. எடுத்து பசங்க கிட்ட விட்டுட்டு இப்படி கங்குன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியது. சூப்பர். நாங்க டார்லிங் ஒரு குளத்தை கை தட்டால் கொடுப்போம். தேங்க்யூ. வந்ததுக்கு அங்கே போய் உட்காந்துக்கோங்களா. சூப்பர். நீ நான் ஜாலி ஆயிடுச்சு எனக்கு. பாத்தீங்களா, நாங்க கிட்ட பேசிட்ட தைரியத்துல கால் மேல கால் கொட்டல உட்காந்துருக்குறாங்க. எஸ். ஸோ அடுத்தபடியா யார்கிட்ட பேச போறீங்க? அடுத்தபடியா ராஜஸ்ரீ வாடா. ஹாய் ராஜஸ்ரீ. ஹாய். அடடடடா, இந்த ட்ரெஸ் காத்த நாங்க கார்கி டால் மாதிரி இருக்கீங்களே. பிடிக்குமா பார்பி டால்லாம்? பிடிக்கும். ஆஹா, கார்கி டால் அழகா, நீங்க அழகா. நான் தான் அழகு. சரி, உங்களோட பியூட்டி சீக்ரெட் என்ன? நான் வந்து நல்ல மேக்கப் பண்ணி நான் வந்து இருக்கணும்னு எனக்கு ஆசை ரொம்ப. அட்டியா, ஆமா. நீங்க தான் ஏற்கனவே அழகா இருக்கீங்களே, எதுக்கு நல்லா மேக்கப் பண்ணி வர எக்ஸ்ட்ரா அழகு ஏத்தணும்? ஏன்? ஏன்னா அப்பதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். யாரு சொல்லி கொடுத்தா இவ்வளோ விஷயம் இருக்கு மேக்கப்ல இதெல்லாம் அப்படின்னு? எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. ஓ, வேற வந்து நானே கொஞ்சம் கொஞ்சம் கத்துப்பேன். அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வந்து சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காங்க. என்னது இது, வரவங்க எல்லாரும் ஹோட்டல் வச்சிருக்கீங்களே. மதர் ஹாய். நீங்க தான் அந்த சின்ன ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? ஹோட்டல் இல்ல, சின்னதா மெஸ் மாதிரி. ஓஹோ, அடடா, இன்னும் டேஸ்டா இருக்குங்க. மெஸ்ல என்ன ஸ்பெஷல்? மெஸ்ல வந்து பிரியாணி ஸ்பெஷல். பிரியாணியா? ஆமா. ஐயோ, அந்த பிள்ளைக்கு பிரியாணினா என்னன்னு கொஞ்சம் சொல்லித்தாடா. அது காவம் தண்ணி பிரியாணி தான் நினைச்சிட்டு இருக்கு. பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்ல பொண்ணுக்கு. பிரியாணி வந்து அதுல சிக்கன் நல்லா அடி போட்டு லெக் பீஸோட இருக்கும். அடுத்து அதுக்கு மேல தண்ணி இருக்காம நிறைய சோறு எல்லாம் போட்டு நல்லா காரமா இருக்கும். ஆஹா, அவ சொல்றது உண்மை, ஆனா எங்க அம்மா செய்தது தண்ணி பிரியாணி. எங்க வீட்டுல தண்ணி பிரியாணி தாங்க போடுறாங்க. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, அவ பாவம்ல பிரியாணி நல்ல பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா, நீங்க வந்து உங்க மெஸ்ல இருந்து பார்சல் பண்ணி பிரியாணி கொடுத்துருங்க. அவ அவங்க வீட்டு ஸ்பெஷல் டிஷ்ஷை பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்புவா. ஏதோ அந்த தண்ணி பிரியாணியா? வேற டிஷ் இருக்கும். சூப்பர். சரிடா, இப்போ வந்து நீங்க ஹெல்ப் பண்றீங்க, நீங்க வந்து குட் கேர்லா இருக்கீங்க, நீங்க வந்து மேக்கப்லாம் நல்லா போடுறீங்க. உங்களோட ஆம்பிஷன் என்ன? வளர்ந்து பெரிய ஆளா என்ன ஆக போறீங்க? ஏரோப்ளேன் பைலட். ஆஹா, டிஃப்ரெண்ட், நைஸ். சரி, இப்போ நீங்க ஏரோப்ளேன் ஓட்டுறீங்க, ஓகேவா? பக்கத்துல 2 ஏரோப்ளேன் வருது, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஓரத்துல போவேன். நீ என்ன பண்ணுவ? நான் ஹார்ன் அடிப்பேன், தள்ளிக்கோங்க. ஏரோப்ளேன்லாம் ஹார்ன் அடிச்சது நீயா தாண்டா இருக்கும். சரி, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னது? எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஆஹா, அந்த அந்த ஊர்ல ஒன்று ஃபேமஸா இருக்குங்க, அல்வா. எஸ், என்கிட்ட குடிச்சா பாத்தீங்களா? அல்வா சாப்பிட்ருக்கியா? சூப்பரா இருக்கும்ல, சூப்பரா இருக்கு. இந்த வாயில வச்சாலும் குளக்குன்னு உள்ள போயிடும்ல. ஆடாடாடா, எனக்கு வாங்கிட்டு வந்தியா நீ? நாங்க ஊருக்கு போனா தானே வாங்கிட்டு வர சரி, முடியும். ஊருக்கு போய் எனக்கு வாங்கி அனுப்புறியா? அனுப்புற நாள் அனுப்புறீங்களா? சரி, திருநெல்வேலியில எல்லாம் தமிழ் காசே வேற மாதிரி இருக்குங்க. ஆமா. அந்த ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் டிஃபரன்ஸ் பார்த்துருக்கீங்களா? சென்னை தமிழுக்கும் திருநெல்வேலி தமிழுக்கும் பாத்துருக்கேன். என்னது? இங்க வந்து மல்லாட்டன்னு சொல்றாங்க, அங்க வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, இங்க பொட்டுக்கடலைன்னு சொல்றாங்க, அங்க வந்து பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நோட் பண்ணிருக்கா பாத்தீங்களா? சூப்பர். டாடா. டாடா.
ஸோ இவ்வளோ க்யூட்டாக நம்மளோட வாலு பசங்க எவ்வளோ பெரிய வாயாடிகள்னு நீங்கள் இந்த செஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதை இன்னும் ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு இன்னும் கண்ணு மிளகா கொடி எடுத்துட்டு வரட்டா? கேம் விளையாடணும் இல்லையா? கேம் 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 கேம். என்னடா டான்ஸ் ஆட சொன்னா உன் பாட்டுக்கு என்னென்னவோ ஆடுற. இல்ல எனர்ஜி வந்துச்சுடா. கேம் வந்தோன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்துருச்சா? எஸ் எஸ். இன்னும் சாமி வந்த மாதிரி தான் ஆடக்கூடாது. ஓகே, ஏன் டான்ஸ் ஆடி இருந்துச்சு ராத்திரி அவ்வளோ ஹேண்ட்ஸ் எனக்குன்னு. சூப்பர். ஸோ நம்ம கேம்குள்ளே போயிடுவோமா? கேம்குள்ள போலாம். யார் கூகுறது? ஸோ முதல்ல உங்கள் ஃபேவரட். நான் இப்படி குறுன்னு பார்க்குறீங்க. ரெடியா? ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாரு? நாங்க ருத்ரஸ்ரீ அண்ட் ஹாசினி. வாங்க. ஸோ கேர்ள்ஸ், கேம் விளையாடுறதுக்கு ரெடியா? ஸோ இந்த கேமோட ரூல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே இத்தனை சீட் இருக்கா? ஸோ இதில் ஒரு கார்டை வந்து நீங்கள் பிக் பண்ணணும். அந்த கார்டில் என்ன கேம் இருக்கோ அந்த கேமை நீங்கள் விளையாடலாம். ஓகே, ஸோ அந்த கேம் எப்படின்னு நீங்கள் எடுத்துக்க அப்புறம் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே ருத்ரஸ்ரீ, முதல் கார்டு எதுன்னு எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வாங்க. ஈஸியான கேம் வேணுமா கஷ்டமான கேம் வேணுமா? ஈஸியாக ரெடி. அக்கா நாங்க கஷ்டமா தான் கொடுக்கோம். பாவம்டா, இது வந்து டாட் இமேஜஸ். ஓகே சரி, ருத்ரஸ்ரீக்கான முதல் இமேஜ் ஏதோ பார்த்து என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. அணில். எதை வச்சு நீங்க அணில்ன்றீங்க? அது பின்னாடி வால் மாரி இருக்குல்ல, கையில கூட ஏதோ வச்சுன்னு இருக்காது, அதான் சாப்பிடும். அதனால அணில் கை. என்ன சாப்பிடும் அணில்? வேர்க்கடலை. கரெக்டா தப்பான ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கான ஆன்சர் 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. வந்தல்லோ வந்தல்லோ. அணில் இருக்கா? இருக்கு. அணில் எப்படி கத்தும்? அணில் கீ கீ கீன்னு கத்துதா? நீங்க சொல்லுங்க ஹாசினி, அணில் எப்படி கத்தும்? கி கி கி. இது என்ன அணிலா உட்பேக்கரா? பரவாயில்லையே. இப்போ அணில் எப்படி கத்தும்னா எப்படி கத்தும்? அப்படிதான் கத்தும். உனக்கு கத்த வரலதான் இல்ல? அது ஏன் உங்க சகையில சொல்றேன். சூப்பர் மேடம், அடுத்த இமேஜ் போயிடலாமா? ஓகே, அடுத்த இமேஜ் கீதோ. டிஷோ. என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. தலைகீழ திருப்பி திருப்பி பாருங்க தலைய. என்ன தெரிகிறது? ஏதோ தெரிகிறது. என்னது இது? வவ்வால். எதை வச்சு வவ்வால்ன்றீங்க? வவ்வால் தலைகீழ தான் பார்க்கும். தலைகீழ பாக்குங்க. ஆமா, நிக்கி கொடுத்தா தலைகீழ பாக்கேட். நான் பொம்மை படத்துல பார்த்துருக்கேன். பாத்துருக்கீங்களா? சரி, ஆன்சர் கரெக்டான செக் பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கான கரெக்டான இமேஜ் இதோ. ஹேய் சூப்பர். அடடடா, பரவாயில்லையே. கொடுத்து கொஞ்ச டைம்ல டப் டப்னு கெஸ் பண்றீங்க. சோ அடுத்து டக்குன்னு கெஸ் பண்ணிடலாமா? ரெடியா? ஓகே, அடுத்த இமேஜ் கோட்றோம். சிங்கம். ஏய் நல்லா பாரு, அது சிங்கம் மாதிரியா இருக்கு. ஆமா, ஆடு மாதிரி இருக்குது. ஆடுல சிங்கம். சிங்கம் ஏமாத்துற. எதை வச்சு சிங்கம்ன்றீங்க? அதோட காலை அப்படியே ஷார்ப்பா நகை மாரி இருக்கும், அதை வச்சு சொல்றேன். அதோட மூக்கை வச்சு சொல்றேன். அதோட முடியை வச்சு சொல்றேன். ஏ, அது சிங்கம் இல்ல, பணக்காரங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி. நாய்க்குட்டியில தாடி எங்கேயாச்சும் வச்சிருக்குமா? அது கிருதாலாம் வச்சிருக்கோம், உனக்கு தெரியாது. நான் டெய்லி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. நம்ம ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிடுவோமா? ஓகே, உங்களுக்கான கரெக்டான ஆன்சருக்கான இமேஜ் இதோ. உம்மா. இன்னைக்கு நீ கத்து. அடுத்த இமேஜ் இதோ. நான் இல்ல பீகாக்கா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாம். ஹென். ஹென் எந்த ஊர்ல எட்டி இருக்குது? ஐயோ, ஹென்னுன்றாங்க, அவங்க கோழின்றாங்க. என்ன ஒரு டிஃபரன்ஸ். சரி, நீங்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். இது வந்து கோழி தான், ஆனா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோழி. கோழில என்னையா டிஃப்ரெண்ட் டைப்? உனக்கு தெரியாது இருக்கு. பேர்டு. அது பேர்டுன்னு எங்களுக்கும் தெரியுதுமா. டக்கு டக்குன்னு சொன்னீங்களே, கடைசியில எப்படி லாக் ஆயிடுச்சே. யோசிங்க. தெரியலையா? ஆன்சர் டைரக்டா பாத்துருவோமா? 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 டிஷும். ஓ, இப்போ பார்த்து சொல்லுங்க. ஏதாவது தெரியுதா தெரியலையா?
கோழி மாதிரி தான் தெரியுது. கோயிங்க தான் தெத்து. இதுக்கு பேர் வந்து நிக்கி சொல்லுவான். நானா நீங்க தான். இதுக்கு பேர் வந்து அது என்னது? வான்கோழி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து மேடம் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கேமை பார்த்து நீங்கள் என்ன தோணுது? ஈஸியாக விளையாடலாமா, கஷ்டமா? ஈஸியா விளையாடலாம். ஈஸி, ஸோ ஈஸி. சரி, நீங்கள் எடுங்க, நாங்கள் கேமை பார்த்து சொல்கிறோம் ஈஸியாக இல்லையான்னு. எடுங்க, வந்து எடுங்க. இப்போ மாட்டுவா போகிறேன். ஈஸின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஆனால் என்ன வந்திருக்கு தெரியுமா? ஈஸியான கேம் தான் வந்திருக்கு. சூப்பர். இந்த கேமுக்கு பேரு டச் அண்ட் டெல். ஆர் யூ ரெடி? ஓகே ஹாஸ்னி ரெடி. ஷட்டக் எடுத்துட்டு வரலாம். ஜுங்கலகர ஜிரிகிரி. ஐயோ ஸ்டூல் வந்துற கோதி வந்து மாட்டிக்கோ. ஏன் கல்ல ஏன் ஓடுற? இல்லை, அவளுக்கு தெரியுதா உனக்கு தெரியுதான்னு பார்த்தேன். ஹாசினி ரெடி? ரெடி. ஓகே 1 2 3. கரெக்ட். ஒன்றும் கிடைக்கல. என்னது? நான் போட்டிருக்கேன் அதே கண்ணாடி. அதே கண்ணாடி. சரி, அடுத்து எடுங்க. வாட் இஸ் திஸ்? புலி. புலி தானே? ஆமா, புலியா பூனையா? நாங்க பேங்க்ல வச்சு பார்த்தா தெரியும், எனக்கு தெரியும். பேக். அப்போ அடுத்து பார்க்க என்ன மறைக்கிறீங்க? ஓ, அப்ப இவ்வளவு நேரம் தெரிஞ்சிருக்கு என்ன மறைக்கிறீங்க. பஸ். எஸ், சூப்பர். என்னது இது? பேர் மறந்து போச்சு. என்னமோ சொல்லுவாங்க. சரி, எப்படி இருக்கும்? என்னது இது? காரமா இருக்குமே. காரமா இருக்குது. ஏது நூற்றுக்கு போடுறதா? இல்ல, இது பேர் மறந்துச்சு. சரி, கொடுங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட் நேரா பாருங்க, அப்பதான் நல்லா தெரியும். ஞாபகம் வரும். நீங்க பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கிடைக்காது, பிரச்சனை இல்லை. போயிடுச்சு. இப்போ புதுசா ஒன்று வந்துருச்சு. லயன். லயன், சூப்பர். கொடுங்க. ஆப்பிள். ஆப்பிள். ஜிராஃபி. சூப்பர். பாருங்க, சூப்பர். ஹாசினி வந்து ஓவராலா 5 ப்ராடக்ட் 5 மெட்டீரியல் வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கணத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க ஹாசினிக்கு. லவ்லி, நைஸ். 2 பேரும் ஹாப்பியா கேம் விளையாடினதுல சந்தோஷமா? ஓகே. ஓகே, சமத்தா அங்க போய் உட்காந்துப்பீங்களா? அடுத்து நம்ம gift தருவோமா? ஓகே நிக்கி, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அழகா நம்மளோட ஏஞ்சல்ஸ் விளையாட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்து யார் விளையாட போறாங்க? அடுத்து வந்து 2 ஸ்ரீகள் வந்து விளையாட போறாங்க. லாரண்யா ஸ்ரீ அண்ட் ராஜஸ்ரீ. வாங்க. என்ன லாரு வரையில டிஃபன் பாக்ஸோட வந்துட்டேன். ஸ்கூலுக்கு போற ஞாபகமா? இல்ல, இது உனக்கும் உங்களுக்கும். என் பர்த்டேவா உங்களுக்கு? அன்பு, பாசம் அந்த மாதிரி. அதெல்லாம் கிடையாது. கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஐஸ் வைக்கிறா. அப்படிலாம் இல்லை, பாசமா இல்லடா. சூப்பர். நம்ம கேம் விளையாட்டு எல்லாம் சாப்பிடுவோமா? ஓகே, நாங்க லாரு அண்ட் ராஜா. முதல்ல யார் சீட் எடுக்க போறீங்க? நீயே சொல்லு. முதல்ல நீங்க எடுக்கிறீங்களா? இல்லை, அவங்க எடுக்கட்டும். அட என்ன பண்ணி? இல்லை, அவங்க எடுக்கட்டும்டா. ஓகே, லாரண்யா வந்து ஒரு சீட் எடுங்க. எஸ், சூப்பர். தேங்க்யூ. அங்கே உட்காந்துக்கோங்க. ஓகே லாரண்யா. ஸோ இந்த கேம் வந்து 5 வித்தியாசம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே? ஓகே, லாரண்யாக்கான இமேஜ் இதோ. ஓகே லாரு. சரி, இதில் 10 டிஃப்ரென்ஸ் இருக்கு, 10 இருக்கு. ஆனால் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்க. டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாம்புல வந்து அந்த டாட்ஸ் இருக்குல்ல மேல பிரவுன் கலர்ல. சூப்பர். எஸ். அது நாக்கு, கண்ணாடி, அவள், அப்புறம் மான், புலி. இந்த மான் மேல புலி இருக்குது. மான்ல புள்ளி, ஏன்னா அது புள்ளிங்கான். ஓகே. அப்புறம் இந்த மஷ்ரூம் காணும். சூப்பர். அந்த
இந்த ஓனையில வந்து அந்த காதுல பிளாக் கலர்ல நல்லா இந்த பாருங்க. ஓனையோட காதுல. ஓகே அடுத்து அடுத்து குள்ளன ஆ முள்ளமண்டி. எஸ். அப்புறமா ஒரு லீவ்ஸ்ல எதுல? ஒரு லீஃப், வாவ். ஒரே ஒரு ஃப்ளவர் எங்கல்ல. ஆ இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அப்படியே சுத்தி சுத்தி பாருங்க. தெரியலையா? நீங்க கண்டுபிடிச்சிங்களா அந்த ஒண்ணு என்னன்னு? என்னது? மான் கால் பக்கத்துல ஒரு இருக்கு. ஓ சூப்பர். சோ எத்தனை கரெக்டா சொல்லிருக்கீங்க நம்ம பாத்துடலாமா? ஆன்சர் இதோ. சூப்பர் லாரண்யா, ஐ அம் வெரி ஹாப்பிடா. யூஸ்வலா நாங்க 5 டிஃபரன்ஸ் வச்சே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நாங்க 10 டிஃபரன்ஸ் கொடுத்தோம். அதையும் இவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. லாரண்யாக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. சூப்பர் டார்லிங். அடுத்து நீங்க ரெடியா? இதோட சூப்பரா விளையாடுவீங்க தானே? சோ டக்குன்னு ஒரு சீட் எடுங்க. என்ன கேம்னா உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வரும், இமேஜஸ் வரும். அந்த இமேஜ் என்ன இருக்குன்னு சொன்னா போதும். சிம்பிள் தானே? சூப்பர். நல்லா தலையாடுறீங்க. கேம் எப்படி விளையாடுறீங்கன்னு காத்துடலாங்க. பார்க்கலாம். ஓகே, முதல் இமேஜ் இதோ. பென்குயின். பென்குயின். சூப்பர். அந்த பென்குயின் எங்க இருக்கு? பனிக்காலத்துல நீங்க சொல்லுங்க. பென்குயின் இருக்கிற இடம் வேற என்னது? ஐஸ் மாதிரி இப்படி பாறை இருக்குல்ல, ஐஸ் தான். என்னது இது? ஐஸ் பாறை அதுல இருக்கும். நீங்க சொல்லுங்க. அது வந்து என்னது? ஹனிக்கிறத சொன்னாங்களேடா. ஆமா. ஐஸ் எல்லாம் நிறைய இருக்கும். உள்ள போனா வட வட வடன்னு நடுங்கும். ஆனா அங்க பென்குயின்லாம் ஜாலியா ஆடும் இல்ல? உங்களுக்கான அடுத்த இமேஜ் போயிடலாங்களா? ரெடி? ஸோ என்ன பண்ணோம்? 1 2 3. பாரதியார். ஆடாடா. யார் பாரதியார்? யார் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. அவரை பத்தி எதுவும் கேட்டிருக்கீங்களா? அது வந்து பாரதியார் மட்டும் தெரியும். பாரதியார்னு தெரியும், ஆனா அவர் யாருன்னு தெரியல இல்லையா? ஓகே சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த இமேஜ் போலாமா? சொல்லிடுவீங்களா? 1 2 3. கேமல். கேமல். நோய்ஸ். சூப்பர். கேமல் எங்க இருக்கும்? பாலைவனத்துல. வாவ், கிரேட். எஸ், சூப்பர். உங்களுக்கான அடுத்த இமேஜ் போயிடலாங்களா? ரெடி? ஸோ என்ன பண்ணோம்? 1 2 3. ये क्या है? டாக்டர். சூப்பர். ஆடாடா. கிரேட். டாக்டர் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கேன். சூப்பர். என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து எல்லாருக்கும் ஊசி போடுவாங்க. என்னாச்சு? டாக்டர் வயிற்றுல குத்திட்டாங்களா என்ன? சரி, டாக்டர் வந்து அந்த படம்னா அந்த இமேஜ்ல கழுத்துல ஒண்ணு மாட்டிருக்காங்களா, அது பேர் என்னது? ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப். சூப்பர். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கடா? அதை வச்சு இங்கெல்லாம் பார்ப்பாங்க. அது வந்து ஹார்ட் பீட் பார்ப்பாங்க. வாவ். அடாடாடாடா. தேங்க் யூ வந்து விளையாடுனதுக்கு. ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாம் இவ்வளோ சூப்பரா விளையாடினாங்க. வாட் யூ திங்க் ஆஃப் தட்? நான் ரொம்ப அப்படியே சோக்காயிட்டேனா பார்த்துக்கோங்களே. ஸோ என்ன பண்றோம், அதுக்கு அடுத்து போய் நீங்க கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம வந்து ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகே? ஓகே ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒன்று கிஃப்ட் தரணும்னால அது எடுத்துட்டு வரட்டும். வாயெல்லாம் கொஞ்சம் நாங்க விட்டா சொல்லு விட்டுறேன். இல்ல இல்ல வேணாம், எடுத்துட்டு வாங்கடா, நம்ம சாப்பிடுவோம். ஓகே? ஏய் அடடா, சாக்லேட் உனக்கு தான். பெரிய சாக்லேட் எனக்கு தானா? தேங்க் யூ, ஐ லவ் யூ. நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துடலாம்டா. ஓகே, யார்கிட்ட முதல்ல பேசலாம்? ருத்ரஸ்ரீ அண்ணா. ஆஹா, ஹாதர் எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது. என் பாப்பா வந்து கலந்தது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே. தேங்க் யூ சார். மதர், how do you feel the so nice? So happy. So happy. Why happy? Why happy? உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யா. Thank you. Thank you. ஓகே, அடுத்து ஹாசினி அம்மா. ஹாய் நிக்கி. ஹாய் மதர். சான்ஸே இல்ல. நிஜமாலே தொண்டையா போயிடுச்சு. எனக்கு டிவியில பார்த்ததுக்கு இங்க வந்ததுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். சீரியஸாவே
ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். டைம் போகிறது சுத்தமாக தெரியல. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் நிரஞ்சனா, நிக்கி அண்ட் என்டையர் டீம். பெரிய ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். ஆஹா, லாரண்யா ஸ்ரீ அங்கா. Yes. First of all, very big thank to Jaya TV and the director for giving a wonderful opportunity for us. அடடடா, இந்த இதுனா ஒரு ஸ்கூல் காம்படிஷனா அந்த ஸ்கூலோட அந்த லெவல் முடிஞ்சிரும் ஃபர்ஸ்ட். பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து பசங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு முதல் ஏணிப்படியானா தான் நான் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறேன். எப்படி சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை நிக்கியால எனக்கு. வாங்க தொக்குங்கன். யூஸ்வலாகவே குழந்தைங்கலாம் டாய் ஷாப்புக்கு போனால் டெடி பேரை தான் வேணும், யூனிகார்ன் வேணும் தான் கேட்பாங்க. ஆனால் ஜெயா டிவியில் வர அந்த வாலு பசங்க ஷோவை பார்த்தோன்னே நிக்கியை பார்த்தோன்னே எனக்கு நிக்கி மாதிரி தான் ஒரு பொம்மை வேணும், நிக்கி மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்போல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் நிக்கி ரொம்ப ஜாலியாக பேசுறதுனால எல்லா குழந்தைங்களுக்கும் நிக்கியை பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? எல்லாரையும் தான் பிடிச்சிருக்கு. தொக்கி கொடுத்த என்ன குடிக்கல. கொஞ்ச நேரம் மாட்டிட்டு கூடுறா அப்படின்னு கொஞ்சம் வச்சு காட்டிட்டு திரும்புறேன். எபிசோட் ஃபுல்லா மாட்டிருக்கான். நல்லா இருக்கா தொப்பி? தொக்கி என்னது குடுப்பான்டா, நம்புடா, நல்ல பையன்டா அவன். ஹாப்பி இல்லையா? ஹாப்பி. ஐ அம் ஆல்சோ ஹாப்பி. தேங்க்யூ வந்ததுக்கு. ராஜஸ்ரீ காங்கலி சார். அப்படியே திருநெல்வேலி வாசலே சொல்லுங்க சார். ஷார்ட் இருந்துச்சு. இல்லை நிக்கி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மை ஏஞ்சல். இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாவம் செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு நாங்கள் தான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வரோம். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷோக்கே இங்கே வந்திருக்கோம். என் பொண்ணு இந்த ஷோவில் கலந்துப்பான்னு நினச்சே பார்க்கல. அவளை இந்த இதில் கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஷோ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு பேசுகிறத எங்கள் ஊரில் உள்ளவங்க என் ரிலேஷன்லாம் பார்ப்பாங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய ரொம்ப ஒரு கிஃப்டான்னு நினைக்கிறேன் நான். அதே ஃபீல் ஆயிடுச்சாங்க அந்த உங்களுக்கு? அக்கா உனக்கு அக்காவா? இல்ல எனக்கு டார்லிங். ஹாய் டார்லிங். ஹாய் நிக்கி. பேசு பேசு. ஷோ ஃபுல்லா எப்படிடா இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. யாரு நான் தானே? ஆமா. என்கிட்ட என்ன கிட்ட ஒன்று ரொம்ப அட்ராக்ட் பண்ணது என்னது? நீ சிரிக்கும் போது பேசும்போது அழகா இருக்கு. வேணாம். ஓகே தேங்க்யூ. வெல்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் ஃபார் ஸ்பேரிங் திஸ் டைம். கிட்ஸ் கிஃப்ட் வாங்க ரெடியா? ஓடியா. ஹாய். ரொம்ப நன்றிடா வந்ததுக்கு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு உங்ககிட்ட பேசினதுக்கு. தேங்க்யூ. அங்க போய் நின்னுக்கோங்க. ஆஸ்மி, எனக்கு ஒரே ஒரு வாட்டி அந்த டயலாக் சொல்லிட்டு போய. தலையில முட்டிட்டு சொல்லிட்டு போ. இன்னும் வாட்டி தலையை ஊட்டி இல்லைன்னா நம்ம 2 பேருக்கும் கொம்பு மடிச்சோம். அப்படியா? அப்பா முட்டிடலாம். தேங்க்யூ. என்ன gift வேணுங்க? கொடுக்க மாட்டேன் போ. சரி எடுத்துக்கோங்க. எல்லாம் இந்த கியூட் சீன்ஸ் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. தேங்க்யூ. ஏய் எனக்கு பிரியாணி தரியா? தருவியா? எப்போ தருவ? நான் பார்சல் போட்டு தரேன். அப்படியா? சரி எடுத்துக்கோ. தேங்க்யூ. அடடா, நாங்களோட ஷோவோட ஒரே சிங்க குட்டி வந்துட்டான்டா. டேய் ஜாலியாடா. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சா? ஏன்? நாங்க டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் சேர்ந்து இந்த எபிசோட களை கட்டிட்டாங்க. ஓ, அதனால ஜாலியா. ஸோ எஸ், நிக்கி சொன்ன மாதிரியே இந்த வாட்டி வந்த கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாட்டியா, டேலண்டடா, கிளவரா, பிரில்லியண்டா அவ்வளோ வந்து இந்த எபிசோடையே களை கட்டிட்டாங்க. ஸோ இதே மாதிரி உங்க வீட்லயோ ரொம்ப டேலண்டடா இல்ல அவங்க சொன்ன மாதிரி நீங்க குழந்தைக்கு இப்படி ஒரு மேடை தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஒன்றும் பண்ண தேவையில்லையா? இல்ல கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கொடுங்க வாங்க அங்கிள் பழகலாம் அப்படின்னு பழகலாம். அப்படித்தானடா? Okay, thank you for tuning into Jaya TV in